நம்ம பெரும்பாலும் அவஸ்தைப்படுற வலிகள்ல ஒண்ணு இந்த கால் வலி. சின்னவீங்க முதல் பெரியவீங்க வர பெரும்பாலும் எல்லாத்துக்குமே இந்த கால் வலி தொந்தரவு இருக்குதுங்க. பல வருஷமா தீராத மூட்டு வலி, முதுகு வலி, குதுகால் வலி, கழுத்து வலி, குறுக்கு வலிகளாக அவஸ்தைப்படுறீங்களா நீங்க? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்னே நான் சொல்லுவேன். என்னதான் இந்த வலிகளுக்கெல்லாம் நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் அந்த மாத்திரையோட பவர் இருக்க வரைக்கும் தாங்க கேட்கும். அப்போதைக்கு ஒரு ரிலீஃபா இருக்குமே தவிர்த்து அந்த வலி திரும்பி வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வரும். அது உங்களுடைய உடல் வாகு மற்றும் நோயோட தன்மையை பொறுத்து. சரி, அப்போ இந்த நிரந்தரமா இந்த வலிக்கு நம்ம எப்படி ஒரு தீர்வு காண்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறியா இருக்கும். நான் சொன்ன இந்த எல்லா வலிகளுமே ஒரே நொடியில குணமாகிறதுக்கு நம்ம வீட்டு முறை பாட்டி வைத்தியமே போதுமானதா இருக்குங்க. உங்ககிட்ட இந்த ஒரே ஒரு பொருள் இருந்தா மட்டும் போதும். உங்க உடம்புல இருக்கிற அனைத்து விதமான பெரும்பாலான வலிகள் எல்லாத்துக்குமே இது ஒரு நிவாரணியா இருக்கும்னே நான் சொல்லுவேன். சின்ன வயசுல இருக்கிறவங்க முதல் பெரியவங்க வரை எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். நான் இந்த வீடியோல A to Z செயல்முறை நேரடி டெமோவா உங்களுக்கு நான் காட்டியிருக்கேங்க. வீடியோவை எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். வழக்கம் போல வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பெரும்பாலும் எல்லாத்தோட வீட்லயுமே துளசி செடி வச்சிருப்பாங்க. அந்த துளசி செடியிலிருந்து ஒரு கொத்து துளசி நம்ம பொறிச்சுக்கலாம். துளசி செடி பொறுக்கையில இந்த மாதிரி விதை இருக்கிற பகுதியிலையும் நீங்க பொறிச்சுக்குங்க. இலை இருக்கிற பகுதியிலையும் சேர்த்து வச்சு இப்படி பொறிச்சுக்குங்க. ஒரு கொத்து நான் பொறிச்சிருக்கேன். அதுக்கடுத்ததா ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்குங்க. இந்த இஞ்சிக்கு மேல இருக்கிற தோலை நம்ம ஒரு கத்தி யூஸ் பண்ணி சீவிடலாம். இப்ப நம்ம இஞ்சியை இந்த மாதிரி தோலை சீவி வச்சிருக்கோம். அதுக்கடுத்ததா சின்ன வெங்காயம் ஒரு 4 பீஸ் எடுத்துருக்கேங்க. குட்டி குட்டி பீஸா வெட்டி எடுத்திருக்கேன். உங்க வீட்டுல அம்மிக்கல் இருக்கு அப்படின்னா இந்த அம்மிக்கல்ல நல்லா ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தி நல்லா அலசிக்கிங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற துளசி இலை, அதாவது அந்த துளசியோட விதை இலை ரெண்டுமே எடுத்து நம்ம அம்மிக்கல்ல வச்சுக்கலாமுங்க. அதுக்கடுத்ததா நம்ம இஞ்சி நம்ம சீவி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த இஞ்சி எடுத்து மேல அப்படி வச்சுக்கலாம். 4 சின்ன வெங்காயம் அதையும் எடுத்து மேல வச்சுக்கலாங்க. இப்ப இந்த அம்மிக்கல் மூலியமா நம்ம நல்லா இதை கொஞ்சமா 1க்கு 2 ஆட்டிக்கலாம். ரொம்ப நைஸா அரைச்சிடக்கூடாது, பருவருண்டா அரைக்கணும். 1க்கு 2 நம்ம இதுல ஏன் துளசி இலையும் விதையும் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, இயற்கையாவே துளசி இலையில உங்களுக்கு யூஜினால் அப்படிங்கிற கூறு சேர்ந்துருக்குதுங்க. இந்த யூஜினால் கூறு உங்களுக்கு வலி நிவாரணி கூட. அது மட்டும் இல்லாம வீக்கங்கள் அதிகமா நம்ம உடம்புல இருக்கு அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கான ஒரு ஆற்றலும் இதுல இருக்கு. இப்ப நம்ம ஃபைனலா அரைச்சி எடுத்துட்டோமுங்க. அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் ஒண்ணு விடாம இதை நல்லா நம்ம அந்த அம்மி கல்லுல இருந்து நம்ம எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நம்ம அரைச்சி வச்ச இந்த இலைய நம்ம ஒரு பவுல்ல எடுத்து போட்டுக்கலாம். இப்ப நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். சின்ன கடாய் எடுத்து ஸ்டவ்ல வச்சுக்கலாங்க. உங்க வீட்டுல தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருந்தது அப்படின்னா அதை எடுத்து ஒரு 10 ஸ்பூன் ஊத்திக்கங்க. நான் எங்க வீட்டுல தேங்காய் எண்ணெய் இருக்கிறதுனால நான் தேங்காய் எண்ணெய் ஒரு 10 ஸ்பூன் ஊத்துறேன். இப்ப நம்ம ஏற்கனவே அம்மியில அரைச்சி வச்சிருக்கிற இந்த துளசி விதை இலை, அப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் இஞ்சி, இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில நம்ம போட்டுடலாங்க. எண்ணெயில போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு அந்த எண்ணெய் கூட இந்த விதையும் தலையும் நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா இப்படி கலக்கி விட்டுக்கலாம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா கலக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுக்கு எண்ணெயில இருந்து நம்மளுக்கு சத்து கிடைக்குமுங்க. இந்த துளசி இலை, விதை, வெங்காயம், அப்புறம் இஞ்சியில இருக்கிற எசன்ஸ், அந்த சத்துக ஃபுல்லாமே இந்த தேங்காய் எண்ணெய் கூட நல்லா உங்களுக்கு கலங்கும். இதை நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிச்சிருக்க கூடாதுங்க. நீங்க நல்லா பார்த்து பத்திரமா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். அந்த ஈரப்பதம் எல்லாம் போய் எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு மேல வர்றது நீங்களே பார்க்கலாம். இங்க பாருங்க, ரொம்பவே சுண்டருக்கு விட்டுறாதீங்க. ஃபுல்லாமே அப்புறம் சுண்டிரும், எண்ணெய் நம்மளுக்கு கிடைக்காது. இதை அப்படியே எடுத்து ஒரு வடிகட்டி மூலியமா நம்ம இந்த ஒரு சின்ன பவுலுக்கு நம்ம மாத்திரலாம். ஒரு ஸ்பூனை வச்சு அந்த தலையை இப்படி நல்லா அமுத்தி விடுறீங்க அப்படின்னா அதுல இருக்கிற அந்த சாறுல இருக்கிற எல்லாமே இந்த கீழே அந்த பவுலுக்கு நல்லா ஒண்ணு விடாம கீழே இறங்கிடும். பல வருஷமா தீராத மூட்டு வலி, முதுகு வலி, குதிகால் வலி, கழுத்து வலி, குறுக்கு வலி, இந்த மாதிரி வலிகள்ல இருந்து நம்ம ரிலீஃப் ஆகிறதுக்கு நம்மளுக்கு அருமையான ஒரு எண்ணெய் கிடைச்சிருக்குதுங்க. அது பாட்டி வைத்தியத்துல ஒரு எண்ணெய் கிடைச்சிருக்கு. இப்ப கடைசியில் நம்ம ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ண வேண்டியது இருக்கு. மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்குங்க. பாருங்க, நான் 1/4 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இந்த 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும் போட்டுக்குங்க. ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மஞ்சத்தூளை இந்த எசன்ஸ்ல நல்லா கலங்குற மாதிரி நல்லா இப்படி கலக்கி விட்டுக்குங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எண்ணெய் காய்ச்சிட்டு இருக்கையில மஞ்சத்தூள் ஆட் பண்ணக்கூடாதுங்க. அப்படி நீங்க எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கையிலேயே மஞ்சத்தூள் ஆட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அடிப்பிடிச்சு ஒரு தீஞ்ச வாசனை மாதிரி உங்களுக்கு வரக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால அடுப்புல இருந்து இறக்குனதுக்கு அப்புறம் உங்களுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்க.
அந்த துளசியோட வாசனை, அப்புறம் உங்களுக்கு அந்த சின்ன வெங்காயத்தோட வாசனை, இஞ்சியோட அந்த கடுசு தன்மை, இது எல்லாமே வந்து இந்த மஞ்சத்தூள் கூட கலங்கி நல்ல ஒரு இயற்கையான ஒரு மருத்துவ வாசனை வந்து இப்போ நான் கலக்கிட்டு இருக்கவே அப்படியே மேலே வருது. எங்க வீட்டில் அமிச்சிக்கிங்க ரொம்ப வருஷமாவே வந்து இந்த 2 கால் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து வீங்கிருக்கும், ரொம்பவே வந்து வலிக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த சைடு எல்லாமே ஃபுல்லா இந்த மூட்டுக்கு கீழே ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து நீர் கோர்த்துருக்கு. அதனால எவ்வளவோ மருந்தும் எவ்வளவோ மாத்திரை எல்லாமே எடுத்து பார்த்தோம், அதுக்கு எந்த ஒரு ரிலீஃபே வந்து கொடுக்கவே இல்லைங்க. மருந்து மாத்திரை சாப்பிடுவாங்க, ஆனா வந்து ஒரு டெம்பரவரியா ஒரு 2 நாள் வந்து உங்களுக்கு ரிலீஃபா இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வலி வந்துடும். இப்போ வந்து நம்ம இந்த தயாரிச்ச இந்த துளசி விதை, துளசி இலை, இந்த ஆயில வந்து நம்ம வந்து அமிச்சியோட காலுக்கு வந்து அப்ளை பண்ணலாங்க. அப்ளை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமிச்சியிட்டே வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அமிச்சிக்கு வலி இருக்கிற முக்கியமான இடம் வந்து இந்த மூட்டு பகுதியில தான் வந்து வலி இருக்குங்க. அதனால இந்த மூட்டு பகுதிக்கு நல்லா வந்து ஆயில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுடலாம். பெரும்பாலும் வந்து கால்வலி அப்படிங்கிறது வந்து ஆண்களை கம்பேர் பண்ணையில பெண்களுக்கு அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா, பெண்கள் அதிக நேரம் உங்களுக்கு நடமாடக்கூடிய வேலைகள் தான் அதிகமா செய்யறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கிச்சன்லயே ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம் நிக்கிறாங்க, துவைக்கிறாங்க, பாத்திரம் கழுவுறாங்க, நிறைய பக்கம் போயிட்டு வராங்க. அதனால வந்து உங்களுக்கு பெண்களுக்கு இந்த கால்வலி வந்து இருக்கும். அது ரொம்ப பெண்களுக்கு வந்து வெயிட் உடம்பு அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த வெயிட் ஃபுல்லாமே வந்து இந்த முட்டியில தான் வந்து இறங்கும். இந்த முட்டியில இறங்குறதுனாலதான் வந்து உங்களுக்கு அந்த கால்வலி அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ ஆண்களுக்கு மட்டும் வலியே வராதா அப்படின்னு கேட்டா, ஆண்களுக்கும் கண்டிப்பா வருங்க. பெண்களுக்கு ஈக்குவலா வந்து ஆண்களும் வேலை செய்யறாங்க, நிறைய பக்கம் நின்றுட்டே வேலை செய்யறாங்க, 8 மணி நேரம் 10 மணி நேரம். அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த வலி அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ 2 இருபாளர்களுமே வந்து இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாங்க. எப்பவுமே காலோட அடிப்பகுதி இந்த சதை தொங்குது பாத்தீங்களா, இந்த சதை தொங்குற பக்கம் தான் உங்களுக்கு வலிகள் அப்படிங்கிறது வந்து அதிகமா ஃபார்ம் ஆகும். அதனால கீழே நல்லா இப்படி போட்டு மசாஜ் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த காலுக்கும் வந்து வலி அமிச்சி இருக்குன்னு தான் சொல்றாங்க. அதனால இந்த காலுக்கும் நம்ம எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணிடலாம். இப்ப பெரியவங்களுக்கு மட்டும்தான் வலி வருது அப்படிங்கிறது வந்து கிடையாதுங்க. சின்ன குழந்தைகள்ல முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே வலி இருக்கும். சின்ன பசங்க எல்லாம் வந்து ஸ்கூல்ல விளையாடிட்டு வர்றாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு கண்டிப்பா இந்த முட்டிக்கு கீழே வந்து வலிக்கும். வீட்டுல வந்து சொல்லுவாங்க, அம்மா எனக்கு வலிக்குது காலு, அப்பா எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு இந்த எண்ணெய் வந்து நீங்க உங்களுக்கு காலுக்கு போட்டு நல்லா மசாஜ் பண்ணி விடுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ரிலீஃபா இருக்குங்க. இந்த மாதிரி மசாஜ் பண்ணையில பெரும்பாலும் வந்து நீங்க உங்களுடைய அடுப்பு வேலைகள், வீட்டு வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு நீங்க நைட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து நீங்க இந்த மாதிரி போட்டு ஆயில் போட்டு மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படுத்துக்கு போங்க. ஏன்னா காலையில எல்லாம் நீங்க போட்டு இப்படி வேலை செய்யறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. ஆயில் வீடேகமா உங்களுக்கு வந்து வடிஞ்சிட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்காது. உங்களுக்கான கம்ஃபர்டபுளான நேரம் அப்படின்னா இரவு. நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், என்னப்பா இந்த ஆயில் வந்து ஒரே டைம் இப்படி போட்டு மேலே கீழே நீவி விட்டு அடுத்தது வந்து ஜங்கு பொங்குன்னு குதிச்சு எல்லாம் ஓடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு வந்து கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது. அப்படி இல்லைங்க. இதை வந்து தொடர்ந்து ஒரு லாங் டைமா வந்து நீங்க யூஸ் பண்ணி பார்க்கணும். எந்த ஒரு வைத்தியமா இருந்தாலும் ஒரு தடவையில கேட்கறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாவே கிடையாதுங்க. அதனால நீங்க ஒரு கிட்டத்தட்ட இதை வந்து ஒரு மாசம் வந்து நீங்க உங்க வீட்டுல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்தா தான் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு 100% வந்து உங்களுக்கு புரியும். கால் பகுதியில வலி அதிகமா வர்ற இடம் இந்த உள்ளங்கால் பகுதி தான் உங்களுக்கு அதிகமா வந்து வருமுங்க. இந்த குதிகால்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பாருங்க இந்த நேரம் தான் உங்களுக்கு வந்து வலி வந்து அதிகமா இருக்கும். நம்ம உடம்புல வெயிட்டை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம குறைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு கால்வலி சுத்தமாவே இருக்காதுங்க. கால்வலி முக்கியமா வர்றதுக்கான முக்கியமான கூறு என்ன அப்படின்னா உங்களுக்கு வெயிட் தான், பாடி வெயிட் தான். ஆவரேஜா நீங்க ஒரு 80 kg இருக்கீங்க அப்படின்னா அந்த 80 kg வந்து இந்த 2 கால், அது இந்த முட்டி, நீ எல்போன்னு வந்து சொல்லுவாங்க, இதுதான் வந்து உங்களுக்கு தாங்கி பிடிச்சிருக்கு. ஸோ 24 hours இது உங்களுக்கு தாங்கியே பிடிச்சிட்டே இருக்கு அப்படின்னா வந்து ரொம்பவே சிரமமா இருக்கும். அது ஏஜ் ஆக ஆக இந்த நீ வந்து உங்களுக்கு வலுவிழுந்து போயிடும். வலுவிழுந்து போறதுனால தான் உங்களுக்கு நீர் கோர்த்து உங்களுக்கு கால்வலி அப்படிங்கிறது வந்து உண்டாகுது. எல்லாத்துக்கும் வணக்கம். நான் முதல்ல கால் நம்ம நடக்க முடியாம நீர் கோர்த்து படு தொல்லை கொடுத்துட்டு இருந்தது. சரியான சிரமம், எட்டி வைக்க முடியாது. இப்போ எத்தனை வைத்தியம் பார்த்து ஒன்றும் கேட்கல. இப்போ இந்த எண்ணெய் போட 40 நாள் உடாம போட இப்போ தடி ஊனிட்டு நடந்துட்டு இருந்தேன். இப்போ தடி இல்லாமையே நல்லா நடக்கிறேன். ஆனால் நார்மலாக நல்லா எடுத்துன்னு சொல்ல முடியாது. எண்ணெய் ஓட்டதுக்கு இப்போ பரவாயில்ல. நீர் எனக்கு வந்து ஏற்கனவே கோர்த்து இருக்குது. என்னோட வயசுக்கு இது டாக்டர்கிட்ட போய் நீர் எடுத்தாத ரெடியாகும்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் அதை எல்லாம் விட்டுட்டு இந்த எண்ணெய் ஓடுதேன். எங்களுக்கு இப்போ பரவாயில்ல, முழுசாக குணமாகல. என்னோட வயசுக்கு இப்போ இந்த எண்ணெய் ஓட இப்போ பரவாயில்ல, தடி இல்லாமல் நடக்கிறேன். இந்த மாதிரி ஏர் போகாத ஒரு சின்ன கண்டெய்னர்ல வந்து இந்த எண்ணெயை ஊத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மாசம் வரைக்கும் இந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். வீடியோவை ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. உங்க வீட்ல யாராவது இந்த மாதிரி வலிகள்ல அவஸ்தைப்படுறாங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கிங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேற ஏதேனும் டிப்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. எனக்கு அது தெரிஞ்சது அப்படின்னா நான் ஒரு வீடியோவா மேக் பண்ணி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றேங்க. அடுத்த வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.